ஏதாவது ஒரு பேக் எடுத்துட்டு போறா, வெளியூருக்கு போறா, ஒர்க் பிளேஸ் போறாருன்னா அந்த பேக்ல ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை இருந்துட்டே படுக்கும்போது தலைவலி மாத்திரையாவது படுத்துட்டு தூங்குற பழக்கம் இருக்கு உங்களுக்கு. இல்லைன்னா தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு தொடர்ச்சியான வைத்தியம், தொடர் மருத்துவம், நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கொள்ளுதல், நீண்ட நாள் மருந்து உட்கொள்ளுதல் இவங்களா கிரியேட் பண்ணிக்குவாங்க. இந்த தலைவலி மாத்திரை போட்டாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி பேக்ல ஒரு 15 அட்டை 10 அட்டை மாத்திரையே இருக்கும். குடும்பத்துல வீட்டுல தனியா வச்சிருப்பாங்க. 24 hours என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம்னு மாறி ஒரு ஆராய்ச்சியில ஒரு மைண்ட் செட்டு, ஒரு நிதானமாவே இருக்க முடியாத சூழ்நிலை இவருக்கு உண்டாகும். அந்த கடன்கள் எல்லாம் உடனடியாக முடிவுக்கும் வராது. இவங்க நிறைய முயற்சி செய்வாங்க. இப்ப முடிஞ்சிடும், இந்த வருஷம் முடிஞ்சிடும், அடுத்த வருஷம் முடிஞ்சிடும், இந்த 6 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த கடன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு கடனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது கும்பராசிக்கு நடந்துட்டே தான் இருக்கும். எண்கெல்லாம் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு சந்திர பகவானா வராது. இந்த சந்திரன் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு விடமாட்டார். ஏன்னா சந்திரன்னா இழுபறி, சந்திரன்னா காணல் நீர், சந்திரன்னா ஏமாற்றத்தை தருபவர். கண்டிப்பா நடக்கும். அதே காலகட்டத்துல இவர்களுக்கு பெண்களால் ஆபத்துகள் உண்டு. சின்ன வயசுல படிக்கும் தருவாயிலே, படிக்கக்கூடிய வயசுல கூட வீட்டுக்கு தெரியாம காசை எடுத்துட்டு போயிட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளைக்கு பணம் கொடுக்கறதுக்கு உண்டான பழக்கம் இவங்களுக்கு இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும். ஏமாந்து நிக்கிறது, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாம கூட ஏமாலியா நிக்கிறது, அதை ஏமாந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம லோல் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதனால நீங்க ஏமாலியா இருக்கிற வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் ரெடியா வந்துட்டே இருப்பாங்க. அது கும்பராசிக்கு தொடர்ச்சியாகவே நடக்கும். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம இப்ப டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு என்ற பாவகம் எந்த மாதிரி வரப்போகிறதுன்றதா நம்ம ஒரு சின்ன சர்ச்சிங்ல பாக்குறோம். இந்த கும்பராசி நேயர்களுக்கு வியாதி வருது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், நோய் தாக்கம் வருது அப்படின்னா இது நீண்ட நாள் மருத்துவத்தோடு தொடர்பு. இவங்களுக்கு ரெமெடி உடனே கிடைச்சிடாது. ஏதாவது ஒரு பேக் எடுத்துட்டு போறா, வெளியூருக்கு போறா, ஒர்க் பிளேஸ் போறாருன்னா அந்த பேக்ல ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை இருந்துட்டே படுக்கும்போது தலைவலி மாத்திரையாவது படுத்துட்டு தூங்குற பழக்கம் இருக்கு உங்களுக்கு. இல்லைன்னா தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு தொடர்ச்சியான வைத்தியம், தொடர் மருத்துவம், நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கொள்ளுதல், நீண்ட நாள் மருந்து உட்கொள்ளுதல் இவங்களா கிரியேட் பண்ணிக்குவாங்க. இந்த தலைவலி மாத்திரை போட்டாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி பேக்ல ஒரு 15 அட்டை 10 அட்டை மாத்திரையே இருக்கும். குடும்பத்துல வீட்டுல தனியா வச்சிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி சூழல்லாம் இவங்க ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்படிதான் இவங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் இவங்களுடைய கடன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு சிறு கடனாக இருக்கும். இந்த குழுவுல வாங்குறது, இந்த ஒரு 2000 கைமாத்தா வாங்குறது, 5000 வாங்குறது, ஒரு சீட்டு கடன்ல வாங்குறது, அப்ப மளிகை கடையில கடன் வாங்குறது, இந்த மாதிரி சிறு சிறு கடனாக இருக்கும். அதுவே பார்த்தோம் அப்படின்னா பெரிய தொகையாக இருக்கும். இவங்க ஒரே கடன்காருக்கு பதில் சொல்லாம ஒரே நேரத்துல 10 கடன், 15 கடன், 20 பேருக்கு பதில் சொல்ற மாதிரி 24 hours என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம்னு மாறி ஒரு ஆராய்ச்சியில ஒரு மைண்ட் செட்டு, ஒரு நிதானமாவே இருக்க முடியாத சூழ்நிலை இவருக்கு உண்டாகும். அந்த கடன்கள் எல்லாம் உடனடியாக முடிவுக்கும் வராது.
இவங்க நிறைய முயற்சி செய்வாங்க. இப்ப முடிஞ்சிடும், இந்த வருஷம் முடிஞ்சிடும், அடுத்த வருஷம் முடிஞ்சிடும், இந்த 6 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த கடன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு கடனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது கும்பராசிக்கு நடந்துட்டே தான் இருக்கும். எண்ட்லாம் கிடையாது இதுக்காக. ஏன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு சந்திர பகவானா வராது. இந்த சந்திரன் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு விடமாட்டார். ஏன்னா சந்திரன்னா இழுபறி, சந்திரன்னா காணல் நீர், சந்திரன்னா ஏமாற்றத்தை தருபவர். கண்டிப்பா நடக்கும். அது அதனுடைய காரகத்தை நடத்தியே தீரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. வழக்கு வருது அப்படின்னா உயர்ந்த செல்வந்தர்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அரசு அதிகாரிகளால் கண்டிப்பா அசிங்க அவமானங்கள் வரும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்ல நேஷனல் பேங்க்ல கடன் வாங்கிடுவார் மானியம். சரி, அரசு பேங்க் தானேன்னு சொல்லிட்டு கடனை கட்ட முடியாம பண்ணுவாரு. ஆனா அந்த கடன் கட்டி தான் ஆகணும். பின்னாடி அது பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிடும். இல்ல அப்படின்னா எஜுகேஷன் லோன் அப்படி போட்டிருந்தார் அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்ட முடியாம விட்டது பின்னாடி காலகட்டத்தில் அது லேக்ஸ் கணக்குல நிற்கும். அரசு துறையோடு சேர்ந்த வழக்குகள் வரும். அரசு சார்ந்த வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இவர் மேல பொய்யா இடத்த பிடிச்சிட்டாரு, அதாவது புறம்போக்கு இடத்த பட்டா போட்டாரு, இன்னொருத்தர் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பொது ஜனங்கள் இவர் மேல சமுதாயம் சார்ந்த வழக்குகள் கொடுத்துருவாங்க. ஜாதி பிரச்சனை பண்ணிட்டாரு, மத பிரச்சனை பண்றாரு, இந்த மாதிரி வழக்குகள் இவர்களுக்கு வரும். இதெல்லாம் கவனமா இருக்கணும். பொது விஷயங்களில் ஈடுபாடு பண்ணும் போதும் மற்றவர்கிட்ட பேசும் போதும் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவே இவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்து விடும்ன்றதுதான் உண்மையான கருத்து. கும்பராசி நேயர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை, அதே காலகட்டத்துல இவர்களுக்கு பெண்களால் ஆபத்துகள் உண்டு. சின்ன வயசுல படிக்கும் தருவாயிலே, படிக்கக்கூடிய வயசுல கூட வீட்டுக்கு தெரியாம காசு எடுத்துட்டு போயிட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளைக்கு பணம் கொடுக்கறதுக்கு உண்டான பழக்கம் இவங்களுக்கு இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும். ஏமாந்து நிக்கிறது, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாம கூட ஏமாலியா நிக்கிறது, அதை ஏமாந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம லோல் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதனால நீங்க ஏமாலியா இருக்கிற வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் ரெடியா வந்துட்டே இருப்பாங்க. அது கும்பராசிக்கு தொடர்ச்சியாகவே நடக்கும். இதுல இருந்து எப்படா நம்ம மாறுறது, நம்மளுக்கு இன்னும் விவரம் பத்தலையா, நம்ம எப்படா சரியாகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். பிறருக்காக ஓடி 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 வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வேலை செய்வாங்கன்னா அப்படிலாம் வேலையை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய பணம் விரயமாகும், அடுத்தவர்களுக்காக விரயமாகிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் தடுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தீர்வு உங்க ஜோதிடத்துல உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி அந்தர சூட்சமங்கள்லாம் போகுது, அதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன, பரிகாரங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆலய தீர்வுகள் என்ன, நம்ம தினம் தினம் வாழ்வியல் பரிகாரம் என்ன செஞ்சா நம்ம கர்மாவினை மாறும், சீக்கிரம் எப்படி நம்ம சரியாகிறதுன்ற விஷயங்கள் எல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஷெட்யூல் போட்டு கட்டணம் செலுத்தி உங்களுடைய பதிவுகளை நீங்க பெற்றுக்கலாம். இப்ப கும்பராசிக்காரர்கள் இந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகாதிபதி அவர்களுக்கு 9 தான். அப்ப இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வத்தை நீங்க எடுத்துக்கணும். அதுவும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு, இந்த 2 விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி ஆவாசனம் பண்ணிட்டு அவளை அபிஷேகம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு 11 உலர் திராட்சை வச்சு படைச்சு உங்களுடைய காயத்ரி மந்திரம் ஏதாவது உச்சாரணம் பண்ணிட்டு நீங்க மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து நீங்க இந்த ஆரத்திகள்லாம் பண்றீங்க அப்படின்னா அவளுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உன்னதப்படுத்துவாள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோமாதா பூஜை பண்ணும். அப்ப கோமாதா பூஜை பண்றது உசிதம் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகத்தை கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உணவு தானம் கொடுக்கிறது, இதெல்லாம் மிகச்சிறிய ஒரு சால சிறந்த விஷயம். திதி தர்ப்பணம் சரியா கொடுக்க முடியாது. இந்த கும்பராசி இருக்கிற வீட்டுல திதி தர்ப்பணம் கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப குறையா இருக்கும். அப்ப திதி தர்ப்பணம் மறந்துடுவா, இல்ல அதுக்கு உண்டான நேரம் காலம் இருக்காது. அதெல்லாம் அந்த கர்மாவா சூழல் ஏற்பட்டு குடும்பத்துல நிறைய வட்டி பிரச்சனை வந்துடும். வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை, வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நடக்கும். பட் இதுல இருந்தெல்லாம் வரணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கப்பட வேண்டும். ஆமா, என்ன உங்க பஞ்சமாதிபதி அவரே உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வர்றதுனால அந்த பூர்வீகத்துல வரக்கூடிய இந்த தோஷம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் விடை கொடுக்காது, விடை தராது. இதெல்லாம் மீறிதான் நீங்க செயல்படணும். பரிகாரத்துல மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நெறியோடு நல் ஒழுக்கத்துடன் அமைத்துக் கொள்வீர்களாக. வாழ்க வாழ்க வாழ்க.